2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. 2 தீமோத்தேயு 4:6 வாசி. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல கவனிங்க. இப்போ அவரு சிலுவையில் அறைஞ்சிட்டாரு. இப்போ பாவ சரீரம் போய் இதே சரீரத்துக்குள்ள பரிசுத்தமா வாழ தொடங்குறாரு. கிறிஸ்து வெளிப்படுறாரு. இப்ப கடைசியா அவர் சொல்றாரு, என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் எனக்கு வந்தது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு நல்ல மாடலா இருக்கணும்னா, நீங்க உங்களுடைய சரீரமா இருக்கட்டும், உங்க ஆத்மாவா இருக்கட்டும், பரலோகத்துக்கு போறதையே வாஞ்சிக்கிட்டு இருக்கோம். எப்போ போவோங்கிற எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். இந்த பூமிக்குரியதுல நான் இத்தனை வருஷம் வாழணும்னு நீ ஆசைப்பட்டினா நீ மாடலா மாற முடியாது. எப்போ பரலோகத்தை பார்க்கணுங்கிற ஆசை வருதோ, என்னை விட்டுருங்கப்பா நான் போறேன், என்னை விட்டீங்கன்னா நான் போயிடுவேங்கிறார் அவர். அவர் மட்டும் இல்ல, இந்த மாதிரி மாடலா வாழ்ற எல்லாருமே. இப்போ பேதுருவும் பாருங்க, வாசிங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசி. 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து. இப்ப நல்லா கவனிங்க, இவரும் சொல்றாரு என் கூடாரத்தை விட்டு போகிறது. இப்ப நமக்கு இப்படி ஒரு காரியம் சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஆண்டவர் வந்து உன்னை புறப்புற காலம் வந்துருச்சுப்பா, ரெடி பண்ணிக்க பவுல், போதும் ஃபினிஷ் பண்ணிடு ஓட்டத்தை, போலாம். பேதுருவ சொல்றாரு, போதும் பேதுரு ஓட்டம் முடிஞ்சிருச்சு, வாப்பா போலாம். நம்மளாதான் என்ன பண்ணுவோம்? அப்படியே கத்தி கதறி அழுது பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு ஆண்டவர்கிட்ட உடனே பிள்ளைகள்லாம் அழுது அவர் சொல்றாரு, எவ்வளவு சீக்கிரம் இந்த பூமியை விட்டு நான் போக விரும்புகிறேனோ அவ்வளவு சீக்கிரம் நான் போக விரும்புகிறேன். காரணம் என்ன தெரியுமா? நான் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக அழைக்கப்படவில்லை, நான் அங்கே வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு வேலையை செய்யறதுக்கு இந்த பூமிக்கு வந்தேன். என்ன ஆண்டவர் இந்த பூமிக்கு அனுப்புனதுக்கு நோக்கம் ஒரு டார்கெட், ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து எனக்கு அனுப்பினாரு. நான் அதை அச்சீவ் பண்ணணும். நான் அட்டைன் பண்ணி முடிச்ச பிறகு நான் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நிறைய பேருக்கு என்னன்னா, உங்க ஆண்டவர் எதுக்கு அனுப்பினாரு? நம்ம வாழ்ந்தோம், ஒரு கல்யாணம் பண்ணோம், பிள்ளைகள் பிறந்தாங்க, பேர பிள்ளைகளை பார்த்தோம், அவங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சோம். இப்போ நான் ஒரு நல்ல ஃபாதர், நான் ஒரு நல்ல கிராண்ட் ஃபாதர், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என் பிள்ளைகள் என்னை பாராட்டுவார்கள், என்னுடைய பேர பிள்ளைகள் என்னை பாராட்டுவார்கள், நான் இப்போ நிம்மதியா கண்ண முன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு 70 வயசுல யோசிப்போம். 35 வயசுல, 40 வயசுல, 45 வயசுல நான் போனா போதும், நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. பவுல் இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் போகிறதை நான் விரும்புகிறேன், நான் போகணும்னு ஆசைப்படுறேன், நான் தேகத்தில் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணுமே இருந்துட்டு இருக்கிறேன். எப்படி யோசிச்சு பாருங்க இந்த உலகத்தை விட்டு போறது. நீ ஒரு நல்ல மாடல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன் ஒர்க்கை முடிச்சுட்டு போகணுன்ற ஆசை உனக்கு இருக்கணும். இந்த பூமியை விட்டு எவ்வளவு சீக்கிரம் போகணுங்கிற ஆசை இருக்கணும். இந்த உலகத்தை நேசித்து பூமியில வாழணும்னு நினைக்கிறவன் நல்ல மாடல் கிடையாது. சீக்கிரம் என் தேவனை பார்க்கணும், எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சியாய் தொடர்கிறேன். எனக்கு ஒரு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு ஜீவ விருட்சம் வைக்கப்பட்டிருக்கிறது, நான் அவரை முகமுகமாய் தரிசிக்க போகிறேன், நித்தியமாய் அவரோட கூட வாழ போகிறேன். எவ்வளவு பெரிய ஆசை பாருங்க. இந்த ஆசையில தாங்க நம்ம லைஃபே இருக்கணும். இங்க எப்படியாவது ஒரு வீடு கட்டிடணும், எப்படியாவது ஒரு கார் BMW வாங்கிடணும், எப்படியாவது ஒரு ரோலக்ஸ் வாட்ச் ஒன்று வாங்கி என் லைஃப்ல எப்படியாவது அந்த செல்போனை வாங்கிடணும். நான் சொல்றது ஆவிக்குரியவர்களே, உலகத்தார் இல்லை. உலகத்தாருக்கு கூட அந்த ஆசை இல்லைங்க. நிறைய உலகத்தார் பணம் அதிகமா வர வர அதை வெறுக்கிறான். நம்ம ஆட்கள் பணம் வர வர இன்னும் அதை நேசிக்கிறாங்க. அந்த நம்பர்ல என்னதான் இருக்குன்னே தெரியல. பேங்க்ல இவ்வளவு இருக்குன்னு கேட்கறதுல அவங்க காதுல ஒரு பெரிய சந்தோஷம். இத்தனை கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னு கேட்கறதுல ஒரு பெரிய சந்தோஷம். அதை யூஸ் பண்றாங்கன்னா அத்தனை கோடி யூஸ் பண்ண போறது இல்லை. அதே சாப்பாடு தான். இன்னும் போனா போக போக சாப்பாடு வேற குறைஞ்சிருது. பாடியை ஃபிட்டா வச்சுக்கிறோன்னு காலையில டயட்டு, மத்தியானம் டயட்டு, நைட்ல டயட்டு, சாப்பாடை குறைச்சிக்கிட்டே போகுது வாழ்க்கை போக போக போக. ஆனா அந்த நம்பரை கேட்கறதுல மட்டும் ஆசை இருக்கு. அந்த நம்பர் குறைஞ்சிடக்கூடாது. போன வருஷம் பேலன்ஸ் எவ்வளோப்பா, இன்கம் டேக்ஸ் எல்லாம் போய் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு டெபாசிட்? போன வருஷம் 150 கோடி ரூபா, இந்த வருஷம் 125 கோடி ரூபா. ஏன் 25 கோடி குறைஞ்சிருச்சு? உடனே மனசுல வருத்தம். அந்த நம்பரை கேட்கறதுல என்ன இருக்கு? இன்னைக்கு சாப்பிட்டோமா, இந்த நிமிஷம் கிறிஸ்து வந்தால் நான் போகணும். எப்போ எனக்கு அந்த பெல் அடிக்கும், எப்போ எனக்கு அந்த உத்தரவு கிடைக்கும், எப்போ ஆண்டவரே என்னை கூப்பிடுவீங்க? உங்க ஆத்மா அதை வாஞ்சிக்கணும்.
நீ ஒரு நல்ல மாடலாக இருந்தால் உலகத்தை நேசிக்க மாட்டீங்க, உலகத்தில் வாழ்கிறத நேசிக்க மாட்டீங்க. எனக்கு ஒரு ஆண்டவர் வந்து ஒரு வேலை கொடுத்தாரு, அதை நான் முடிச்சுட்டு கிளம்பணும். அது அது என்ன வேலையாக வேணா இருக்கட்டும். நான் சொல்கிறது உலக வேலை இல்லை, உங்களை அனுப்பின பரலோகத்தினுடைய வேலை. அதை நான் முடிக்கணும். முடித்தேன், நான் உங்களை சந்திக்கணும் ஆண்டவரே. உங்கள் இருதயம் எப்போ அது மேலே வாஞ்சியாக இருக்குதோ அதை விட்டுட்டு ஆண்டவர் உங்களை ஒரு சபை கொடுத்துருக்கிறாரு, இல்லை ஒரு ஊழியம் கொடுத்துருக்கிறாரு, உடனே இந்த ஊழியத்தை அப்படியே இன்னும் பல நாடுகளுக்கு பெருக்கி, எல்லா ஊழியத்தை பார்த்துக்கலாம், பெரிய ஊழியம், எல்லா தலைநகரத்திலும் எனக்கு ஒரு ஆஃபீஸ், எல்லா நாட்டிலையும் நமக்கு ஒரு சர்ச் இப்படி இருக்கணும், நம்ம பிரான்ச்சில் 1000 வைக்கணும். எதுக்கு? இது விஷனா கொடுத்தாருன்னா ஓகே. இப்படி ஒரு விஷன் அவர் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் ஒரு வேளை உங்களுக்கு சொல்லியிருந்தார், அவர் சொல்லியிருந்தாருன்னா ஓகே. இவங்களே டிசைஷன், என் வாழ்நாளைக்குள்ள இதெல்லாம் பண்ணி முடிக்கணும். யார் சொன்னா அப்படி? ஆண்டவரே, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்ன வேலை வச்சிருக்கீங்களோ அதை நான் செஞ்சு முடித்தேன், இன்னும் என்ன வேலை இருக்கோ நான் முடிக்கணும். போயிட்டு தானியேல் கேட்குறார் ஆண்டவரை பார்த்து, இந்த நாட்களை குறித்து அறிவதற்கு நான் ஆவலாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி 12ஆம் அதிகாரம் தானியேல். கர்த்தர் சொல்றாரு, தானியேலே, நீ போய் இளைப்பாரி கொண்டிரு, உன் சுதந்திர விதத்துக்கு எழுந்துற வரைக்கும் நீ போய் இளைப்பாரி கொண்டிரு அப்படின்னு சொல்றாரு. அவரோட அர்த்தம் என்ன? போதும், மினிஸ்ட்ரி முடிஞ்சிச்சு, நீ போலாம், போ, நீ போய் ரெஸ்ட் எடு. அந்த மாதிரி தான் ஆண்டவர் நம்மளை சொல்லணும். முடிச்சாச்சுப்பா, நீ கிளம்பி வா. அந்த மாதிரி ஒரு ஆசை உங்களுக்கு எனக்கும் வரணும். இந்த இம்மைக்குரியது மேல, இந்த எதிர்காலத்தின் மேல, பேர பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு மேல இருக்குன்னா நீங்க ஒரு நல்ல ரோல் மாடலா மாறவே முடியாது. ஒரு ஆவிக்குரிய மாடலா மாறணும்னா முதல்ல உங்களை நீங்க சிலுவையில் அறைய ஒப்பு கொடுங்க. ரெண்டாவது, உங்களுக்குள்ள கிறிஸ்து பிழைத்திருக்கணும். கடைசியா, நான் எப்ப இந்த பூமியை விட்டு போவேங்கிற ஆசை இருக்கணும். அப்படி இருந்ததை பவுல் தான் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் பின்பற்றுங்கள். இது 3 அவர்கிட்ட அந்த குட் குவாலிட்டி. அந்த ஃபாலோக்கு தான் சிலரை மாடலா வச்சுட்டு போறாராம். ஒரு சிலரை உங்களுக்கு நான் மாடலா வைக்கிறேன். பிலிப்பியர் 3:17 சொல்றாரு, சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாய் நோக்குங்கள். நாங்க என்ன சொல்றோமோ அதன்படி ஒரு கூட்டம் நடக்குது, அவங்கள மாடலா வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த மாடலா மாறணும். இதுக்கு ஒரு நல்ல அதுக்கு ஒரு பிரமாணம் தான் இந்த பைபிள். இது நல்லா படிச்சு இந்த அப்போஸ்தலர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி வாழும்போது, இனி நான் அல்ல, இனி எனக்குள் கிறிஸ்துவை பிழைத்திருக்கிறார். இந்த உலகம் எனக்கு அல்ல, இந்த இம்மைக்குரியது அல்ல. இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கு, போடுறதுக்கு ட்ரெஸ் இருக்கு, நாளைக்கு அதை நாளைக்கு தானே பார்த்துக்கோ, அதை பார்த்துப்பாரு. இன்னைக்கு நடத்தின ஆண்டவர் நாளைக்கு நடத்துவார். இன்னைக்கு இவ்வளவு கொடுத்தாரு, நாளைக்கு அதையும் கொடுப்பாரு. இல்லைங்க இன்னைக்கு ஒன்றும் தேவையில்லை, நாளைக்கு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், 50,000 தேவைப்படும், அதை நாளைக்கு கொடுப்பாரு. இன்னைக்கு கொடுத்த ஆண்டவர் அதையும் கொடுப்பார், எத்தனை லட்சம் ஆனாலும் கொடுப்பார் தேவை இருந்தார். ஆனா உங்களுக்கும் எனக்கு என்ன தோணும் தெரியுமா? நான் சீக்கிரம் உங்ககிட்ட வந்துடணும் ஆண்டவரே, சீக்கிரம் உங்களை சந்திக்க வரணும், அந்த எண்ணம் வரணும். அதான் பவுலுக்கு இருந்துச்சு. இதுதான் ஒரு நல்ல மாடலோட அடையாளம். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் உம்மை பின்பற்றுகிறவர்களாக, நாங்கள் உம்மை பின்பற்றி நீர் சொன்னதை அப்படியே கேட்டு நீர் விரும்புகிறபடி எங்கள் மாம்சங்களை சிலுவையில் அறைந்து நாங்கள் ஆவியிலே பிழைத்து இந்த மாம்சத்தில் இருந்தாலும் இனி எங்கள் மாம்சம் அல்ல, எங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவே எங்களுக்குள் கிரியை செய்திருந்த பாவ பிரமாணத்தை உடைத்தெறிந்து போட்டு எங்களுக்குள் கிரியை செய்கிற கிறிஸ்துவின் பிரமாணத்தை, பிழைத்திருக்கிற கிறிஸ்துவை எங்களுக்குள்ளே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை எங்களுக்குள்ளே கிரியை செய்ய கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, அநேகருக்கு நீர் எங்களை முன்மாதிரியாய் வைத்திருக்கிறேன். எங்களால் ஒருவன் இடல் அடைந்தான் என்று இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களால ஒருத்தன் பரலோகத்துக்கு வந்தான்னு இருக்கணும். எங்களால கொஞ்சம் பேர் கிறிஸ்துவ விட்டு போனாங்கன்னு இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களால கொஞ்சம் பேர் கிறிஸ்துவ கிட்ட வந்தாங்கன்னு இருக்கணும். உங்களால தான் இந்த கிறிஸ்தவத்தை விட்டே நான் போனேன்னு ஒரு சிலர் சொல்லிட்டாங்கன்னா ஆண்டவரே, அதை விட மோசமான சாட்சி வேற ஒண்ணுமே இல்லை. எங்க வாழ்நாள் எல்லாம் நாங்க ஒரு மாடலா, ஒரு நல்ல மாதிரியா, அநேகருக்கு சாட்சியா நிற்க கிருபை பாராட்டு. எங்களால எத்தனை பேர் வந்தாங்கன்னு இருக்கணும், எங்களால ஒருத்தர் கூட உங்களை விட்டு போயிடக்கூடாது தகப்பனே. இடர்களுக்கு உண்டாக்குற கல்லா நாங்க இருக்கவே கூடாது. அநேகருக்கு வழிகாட்டுகிற கல்லாக, கிறிஸ்துவினண்டை திருப்புகிற ஒரு கல்லாக நாங்க மாற எங்களுக்கு கிருபை பாராட்டும். உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம்.
இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் அப்படி மாறுவார்களாக. நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.